அதிகமாக 19 கிட்ஸ்லாம் காலையில் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. அதே லிஸ்ட்டில் நானும் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும். அதே நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஓகே வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் பால் பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா வத்த காய்ச்சினதுக்கப்புறம் இதில் நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சிவப்பு அவுல எடுத்திருக்கேன். அவளை பொறுத்த வரையும் டைரெக்டாக சேர்க்க வேணாம். லைட்டாக ஒரு தடவை நல்லா அலசிட்டு சேர்க்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கல் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் அலசிட்டு இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்க பாலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரளவு, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நார்மலாகவும் இருக்கக்கூடாது, வெது வெதுப்பான சூடாக இருக்கணும். நல்லா சூப்பராக ஆடையெல்லாம் வருது. இந்த பக்குவத்துக்கு நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். இதிலையே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் நல்லா நிறையா போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே இனிப்பு சுவைக்கேற்ப நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். பாலை பொறுத்தவரையும் நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்பவும் சூடாக ஆறிடக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஜீனி தேங்காய் துருவல் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த சிவப்பு அவல், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அதிகமாக இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். காலையில் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சொல்லப்போனால் இது அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க தான். இருந்தாலும் என்னுடைய பையனுக்கு கொடுத்து என் பையன் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டான். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நான் நினச்சேன். இதே மாதிரி சூப்பரான சமையல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா அவளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டோம் அப்படின்னா நல்லா பால் ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.